ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் லாஜிக்கில் பிரமனாஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இந்தியன், அதான் நம்ம நெட்டு ஸ்லெட் பேப்பர் இருக்கு இல்லையா, அது இந்தியன் லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்தியன் லாஜிக் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாட் இஸ் இந்தியன் லாஜிக் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் லாஜிக்ன்றது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸ் அந்த க்ரீக் அண்ட் சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் லாஜிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 3 இது இருக்குது, நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அண்ட் தென் அலாங் சைட் த க்ரீக்கு அண்ட் தென் சைனீஸ் லாஜிக். இது மெயின் என்ன ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா டு டெவலப் த மாடர்ன் டைம்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல்லேருந்து மாடர்னுக்கு போகிறதுக்காக தான் இந்த இந்தியன் லாஜிக் வந்து இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நவ்யா நயா ஸ்கூல் ஆஃப் லாஜிக். இப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் லாஜிக் யாருன்னா பனினி. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் நிறையா வாட்டி நெட்டில் கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் லாஜிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பனினி சொல்லணும். எந்த செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா 5th century BCE டெவலப்ட் ஏ ஃபார்ம் ஆஃப் லாஜிக்கல், அதாவது சான்ஸ்கிரிட் கிராமரோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்தார். இப்போ வந்து நம்ம முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், பிரமனாஸ். இந்த பிரமனாஸில் நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கொஷின்ஸு கேட்பாங்க. இப்போ பிரமனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மெஷூர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் மெஷூர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இருக்கு இல்லையா இந்தியன் லாஜிக், அப்படியே நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன்ஸ் ஆர் லிட்ரேச்சர் எது வேணால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேலிட் ஆப்டென்ஸ் அக்வர்ட் அண்ட் வேலிட் நாலேஜாக இருக்கணும். நம்ம வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ் வித் எவிடன்ஸோட நம்மளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட் அண்ட் வேலிட் நாலேஜாக இருக்கணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் பிரமனாஸ் இதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரமனாஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரக்டயக்ஷா அண்ட் தென் பிரக்டயக்ஷான்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் தென் இன்டர்னல் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனுமனாலாம் பார்த்தீங்கன்னா 3 வகையாக இருக்குது. புர்வவாட்டா அண்ட் தென் சேஷவாட் அண்ட் தென் சமன்யாட்ரோ டிஸ்ட்ரிக்டான்னு சொல்லிட்டு 3 இருக்குது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிரமனாஸ்னா உப்பமனா, சப்தா, அர்த்தபத்தி அண்ட் தென் அனுபலாப்தி. இதான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிரமனாஸ். இந்த அனுபலாப்திக்கு பார்த்தீங்கன்னா பிரக்டயக்ஷா அண்ட் அனுமனா சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இல்லை கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்லெட்டில் வந்து கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த 6 டைப்ஸ் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த 6 டைப்ஸை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதயக்ஷா பிரமனா அப்படின்னா பர்செப்ஷன் மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலிமா உணர்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரமனா. இந்த வந்து சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ், இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தட் விச் இஸ் பிஃபோர் ஒன்ஸ் ஐஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இது 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குதுன்னு சொல்லல, 2 கைண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டைரக்ட் பர்செப்ஷன்ஸ், அது வந்து என்ன சொல்லுவாங்க அனுபவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் டைரக்ட் பர்செப்ஷன்ஸை அனுபவான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஆர் இன்டைரக்டட் அது வந்து பர்செப்ஷன் வந்து ஸ்மிருதி சொல்லுவாங்க ஆர் ரிமெம்பர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஆர் அது வந்து பார்த்திங்கன்னா அனுபவா இருக்கு இல்லையா, இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் டைரக்ட் பர்செப்ஷனில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரீ பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்க்குறது அண்ட் தென் ஹியரிங் எ பேர்ட்ஸ் சாங்கு, ஸ்மெல்லிங் எ ஃப்ளார், அப்புறமா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டைரக்ட் பர்செப்ஷனில் வரும். இப்போ 2வது டைப் இருக்குது இல்லையா இன்டர்னல் ஆர் இன்டைரக்ட் பர்செப்ஷன்ஸ். இந்த இன்டர்னல் டைரக்ட் பர்செப்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம மெமரி அதை பேஸ் பண்ணியிருக்கோம், எமோஷன்ஸ் தாட் அந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஹாப்பி, நம்ம வந்து அந்த ஹாப்பியை உணர்றோம் இல்லையா, அப்போ ஃபியரிங் கோபம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர் இன்டைரக்ட் பர்செப்ஷனில் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்டு அனுமனா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் இன்டைரக்ட் நாலேஜ்னு சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்குறத வச்சு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணினா அனுமனா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்விங் ஸ்மோக், இப்போ வந்து
நம்ம வந்து ஒரு ஸ்மோக்கை பார்க்குறோம், அதான் புகையை பார்க்குறோம். புகையை பார்த்தா நம்ம என்ன அர்த்தம், அங்கே ஏதோ ஒன்று எரியுது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூட் வரும். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து அனுமானம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா கீழே நம்ம என்ன நினைப்போம், மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி டைப்ஸ்லாம் அனுமனா சொல்லுவோம். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் அனுமனா நமக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? பூர்வவாட்டா அப்படின்னா ப்ரீரியர் நாலேஜ், அதாவது ஏற்கனவே இருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது ப்ரீரியர் நாலேஜ். இருக்கிறத வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோம் இல்லையா? அது ப்ரீரியர் நாலேஜ். நெக்ஸ்ட்டு ஷெஷாவாட் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததை வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா ஷெஷாவாட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சம்மையோட்ட டிஸ்ட்ரிக்டானா யூனிவர்சல் நாலேஜ். யூனிவர்சல் நாலேஜ்னால் இதை பேஸ் பண்ணி, மற்ற இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா சமனியோடோஸ்ட்ரா. இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு அனுமனால. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பேசிக்காக இப்போ தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி வந்து அனுமனா பற்றி நம்ம தனி டாப்பிக்கே பார்க்கலாம். இந்த ஹேட்டு அப்படின்னா ரீசன் சொல்வோம். நெக்ஸ்ட்டு சந்தியானா ப்ரிப்போசிஷன்ஸ், பக்ஷானா சப்ஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் ஆஃப் அனுமனா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போது என்ன பார்த்தோன்னா உப்பமனா. உப்பமனான்றது பார்த்திங்கன்னா இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் அனாலஜி. அதாவது சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவோம்னா கம்பாரிசன், ஒன்றுக்கு ஒன்று நம்ம கம்பாரிஸ் பண்ணிடுறோம் இல்லையா? இப்போ சிமிலாரிட்டி பார்த்து கம்பாரிசன் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்லணும், உப்பமனா அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கவ்வு இருக்கா, கவ்வுன்னு ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே கவ்வை வந்து நம்ம வேறு இடத்துல பார்க்குறோன்னா, ஒரு ஃபாரஸ்ட் வைல்டு கவ்வை பார்க்குறோன்னா நமக்கு தெரியும் இல்லையா? அந்த கவ்வை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவ் வந்து நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். கவ் இப்படி தான் இருக்கும்னு அதை பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம், ஓகே இது வந்து கவ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உப்பமனா. அப்படி அது சிமிலியாரிட்டிஸ், ஒன்றுக்கு ஒன்று இருக்க சிமிலியாரிட்டிஸு. இப்போ வேறு ஏதாவது கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம கேட் பார்த்துருப்போம், காட்டில் இருக்க கேட் வேறு மாதிரி இருக்கும். மங்கீஸ் இங்கே பார்த்துருப்போம், காட்டில் இருக்க மங்கீஸ். இது வந்து நம்ம மங்கின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல. ஸ்ட்ரக்சர் கலர் வேறு மாதிரி இருந்தால் கூட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலரே அதோடைய கேரக்டர்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பமனால தான் நமக்கு வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் ஆஃப் உப்பமமாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பமையா. உப்பமையானா அந்த ஆப்ஜெக்ட் பீங் கம்பேர், கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்டை வச்சு கம்பேர் பண்ணுறது. உப்பமா அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன். அண்ட் தென் சமன்யா அப்படின்னா காமன் அட்ரிபியூட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் ஆஃப் உப்பமனா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரமனாஸில் அர்த்தப்பத்தினா இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் பர்செப்ஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா சீயிங் த ரிலேஷன் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோடு சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஃபீஸ் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? சஃபி டஸ் நாட் ஈட் இன் டே. சஃபி டஸ் நாட் சஃபி டஸ் நாட் ஈட் இன் டே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். அப்போ இப்படி என்ன அர்த்தம்னா, அப்போ அவங்க வந்து டேயில் வந்து ஈட் பண்ணுறதில்ல, அப்போ கண்டிப்பாக நைட்டில் ஈட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரும் இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா அர்த்தப்பத்தி. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அண்ட் டு நாட் ஸ்லீப் இன் த டே டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அப்போது டே டைமில் அவங்க தூங்கல. அப்போ எப்போ தூங்குறாங்க, அவங்க நைட் டைமில் தூங்குறாங்க. அந்த மாதிரி சொல்கிறதா நம்ம பார்த்திங்கன்னா அர்த்தப்பத்தி. அதாவது அந்த காசை வச்சு அந்த எஃபெக்டை வச்சு நம்மளே ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும், இப்படி இல்லைனா அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா அர்த்தப்பத்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் அர்த்தப்பத்தி வந்து இருக்குது. த பிரதனா அண்ட் தென் பிரதிஜினா. இது 2 இருக்குது. இந்த பிரதனானு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் சப்ஜெக்டை பற்றி சொல்கிறது. அண்ட் தென் பிரஜினான ப்ரொபோசிஷன் பற்றி சொல்கிறது. இப்போ 5th நம்ம வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அனுபலாப்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ரிஹென்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து சான்ஸ்கிரிட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகக்னேஷன் அண்ட் தென் நான் பர்செப்ஷன் அப்படின்னு வந்து மீனிங். இது வந்து நான் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா இல்லாத ஒன்றை இருக்கிறதா சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸாக கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா அனுபலாப்தி சொல்லலாம். இப்போ அந்த பர்செப்ஷன் இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அனுபலாப்தி. இப்போ எக்ஸாம்பிளில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒன்று இல்லைன்னா அதை வச்சு இன்னொன்று சொல்கிறோம். இப்போ நாட் ஆக்சிஜன் இல்லைன்னா யாருக்குமே நம்ம ஆக்சிஜன் இல்லை அப்போனா யாருக்குமே ஹியூமன் லைஃப் கிடையாது. இப்போ வந்து எங்கள் நிறைய ரேட்ஸ் இருக்குது அப்போனா அங்கே கேட் கிடையாது. அதாவது இல்லாதது ஒன்றா சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா தேர் இஸ்
பாருங்கள், இஃப் தேர் ஆர் a lot of rats in the house, அதாவது நிறைய ஹவுஸில் வந்து ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ நம்ம இது என்ன சொல்கிறோம், அப்போ அந்த வீட்டில் கேட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் பார்த்திங்கன்னா அனுபலாப்தி. இந்த ஸ்டேட்மெண்ட்னா அனுபலாப்தி பிரமனால வரும். இப்போ டைப்ஸ் ஆஃப் அனுபலாப்தியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா பிரக்டயக்ஷ அனுபலாப்தின்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சொல்கிறது. இப்போ த நான் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் சம்திங் டைரெக்டாக வந்து அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா when we look for a pen in your room, இப்போ வந்து ரூமில் பென் பார்க்குறோம், ஆனால் நான் பாயிண்ட் பண்ணல, அங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், we gain knowledge of non existence. என்ன சொல்கிறோம், அங்கே நம்ம வந்து அங்கே பெண்ணை பார்க்குறோம், அங்கே இல்லை, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, நம்ம என்ன சொல்லிடுறோம், அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. அதுதான் பார்த்தீங்கன்னா பிரதயக்ஷ அனுபலாப்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அனுமனா அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையிலே அதில் இல்லாத ஒரு பொருளை வந்து இல்லைன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்சென்ஸ் இஸ் இன்ஃபெக்ட் வித் நான் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் சம்திங் பேஸ்ட் ஆன் இஸ் ஆப்சென்ஸ். அங்கே எல்லாம் இல்லாத இடத்துல இல்லைன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அனுமன அனுபலாப்தி அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா if you see a person who has never eaten spicy food before, not showing any signs of discomfort, or after eating a spicy dish, we can infer that it not fine. இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்டே சாப்பிட்டது கிடையாது, ஓகேவா. அந்த ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்டா கூட அவருக்கு வந்து இதான அது ஸ்பைசியான அதுக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாது, அது என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமன அனுபலாப்தி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்தான்றது பார்த்தீங்கன்னா இஸ் எ வெர்பல் டெஸ்டிமோனி. இப்படி கூட கேட்கலாம், வெர்பல் டெஸ்டிமோனினாவே சப்தம் சப்தா இஸ் எ கெயின் த்ரூ வெர்பல் டெஸ்டிமோனியில் தான் இருக்கும். நாட் ஆஃப் நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். வெர்பல் டெஸ்டிமோனி டெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெர்பல் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சப்தா பிரமணா வெர்பல் அத்தாரிட்டி பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்தா த ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்கிறது. இது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த டைப் ஆஃப் பிரமணாஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம வந்து படித்தாதான் நம்ம வந்து அதுக்கு எந்த டைப் ஆஃப் பிரமணாஸ்ன்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.